ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நம்மோடு ஓய்வு பெற்ற நீதிபதி திருமிகு வள்ளிநாயகம் நேரலை வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எந்த சின்னத்துக்கு வாக்களித்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட சின்னத்துக்கு போயிடுது, அல்லது ஒரு வாக்கு செலுத்தினா இரண்டா விழுகிறது அப்படின்ற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கு. அதனால ஒரு ஃபேர் எலெக்ஷன்ஸ் நியாயமான முறையில நடந்திருக்கிறத உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தாங்க. தேர்தல் ஆணையத்திற்கு இதில் என்ன சிக்கல்? 100 விழுக்காடு முற்றிலுமாக இந்த விவிபேட் இவிஎம்ல பதிவான வாக்கள் இதெல்லாம் 100 விழுக்காடு எண்ணி சரிபார்த்து சரியாக இருக்கிறதா அப்படின்னு முடிவு பண்ண பிறகு நீங்க ரிசல்ட்டை தேர்தல் முடிவுகள் அறிவித்தால் போதும் அப்படின்றதா அவங்களுடைய பிளியா இருந்தது. என்ன பிரச்சனையாக இருக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 97 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துடும். ரெண்டாவது உங்களுக்கு சந்தேகம்ங்கிறது எப்படின்னா, நம்ம நாட்டில் அந்த காலத்தில் எதில் ஆரம்பிச்சுன்னா சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி அபோவ் சஸ்பிஷன் சொன்னாங்க. அப்புறம் ராமர் போது சீதை மேலே சந்தேகப்படான்னு சொல்றாங்க. அதனால யூ காட் டேக் சம்திங் ஃபார் கிராண்டட். ரெண்டாவது எலக்ட்ரானிக் முதல்ல மிஷின் தப்புன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த மிஷின்ல ஒரு பட்டன் போட்டா வேற பட்டன் போகுது அப்படின்னு பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அந்த சிப்பை மாத்தணும்னு சொல்லி அந்த சிப்பு சம்பந்தமா எலெக்ஷன் கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி, கோபால் ஐயங்கார் எல்லாருமே கிளாரிஃபை பண்ணி ஒரு செட் டெஸ்ட் பண்ணாங்க. ஹைதராபாத்ல ஒரு இன்ஸ்டியூட் டெஸ்ட் பண்ணிட்டு இதுல எந்த விதமான மாறுதல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியணும் இந்த இது வச்சாங்க. சப்போஸ் இன்னைக்கு நான் ஒருத்தர் ஒரு வாக்காளருக்கு ஓட்டு போட்டேன்னா அந்த வாக்காளர் பேரு அந்த கட்சியோட சேர்ந்து அந்த டிஸ்பிளேல வருது. அப்படி இருக்கும்போது எப்படி மாற முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில கேட்கிறேன், ஒரு கிளாரிட்டி உங்ககிட்ட இருந்து கிடைக்குங்கிறதுக்காக கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி 60 கோடி 70 கோடி வாக்காளர்கள் இருக்கும் போதும் நம்ம பேலட் பேப்பர் வச்சுதான் தேர்தல் நடைமுறைகள் இருந்தது. அப்போ அதை 2 நாட்கள் 3 நாட்கள்ல எண்ணி முடிவு சொல்ல முடியும் போது இதுக்கு ஓரிரு நாட்கள் தானே எடுக்கும். ஏன் அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் எண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதா இல்லையா? இல்லைங்க, முன்னால ஓட்டுச்சீட்டு பார்த்தோன்னா ஓட்டுச்சீட்டை உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். ஓட்டுச்சீட்டை என்றதை பார்த்துருப்பீங்க. ஒரு ஏஜென்ட் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு டக் டக்குன்னு அந்த ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் போதும் அது சீட்டை போட்ட உடனே அந்தந்த இவருக்கு கொடுத்த உடனே அது கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சரியாக வரல, லேட் ஆகுது அப்படின்னு அது ஏகப்பட்ட குழப்பம் ஏற்பட்ட காரணத்தால தான் இது மெஷின் பண்ணிடுவோம், மனிதன் தான் தவறு பண்ண முடியும், மெஷின் தவறு பண்ண சான்ஸ் இல்லை அப்படின்னு நம்பிக்கையில் இது என்னுடைய பிழைக்காக. இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால எப்போதுமே அது எஸ்பெஷலி கவர்மெண்ட்ல டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் பண்ணும்போது 99% கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்ல. இது மாதிரி இந்த இடத்துல நான் ஓட்டு நான் பிஜேபிக்கு போட்டேன் அல்லது நான் டிஎம்கேக்கு போட்டேன், ஆனா 2 ஓட்டு டிஎம்கேக்கு போகல, இன்னொருத்தருக்கு போயிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல. சும்மா எந்த விதமான காரணம் இல்லாம சந்தேகம் என்ன அடிப்படையில் நீங்க கேக்குறீங்க? அப்படி எதுவும் பிரச்சனைகள் வராம ஒரு வாக்கு செலுத்தினா 2 வாக்குகள் விடுகிறது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் எதுவும் அவங்க நேர்ல பார்க்காம அந்த புகார் எழும்ப வாய்ப்பு இல்லை இல்லையா? அந்த பயத்தின் அடிப்படையில, அந்த சந்தேகத்தின் அடிப்படையில தானே மனு அளித்திருப்பாங்க. பயம். நான் திரும்பவும் சொல்றேமா, சந்தேகம் என்று சொன்னா அதாவது சொல்லுவாங்க, சந்தேகம் என்பது தன்னை தானே நம்பாத சந்தேகம்னு அன்றைக்கு சொல்லி வச்சாங்க. சந்தேகத்துக்கு ப்ரூவ் பண்ணல. இப்ப நான் தான் இருக்கிறேன். இப்போ கோர்ட்ல என்ன சொல்றாங்க, இட் இஸ் ப்ரூவ்டு பியாண்ட் டவுட்னு போடுறாங்கல்ல. ஒரு வழக்கு முடியும் போது, குற்றவியல் வழக்கு முடியும் போது இட் ஷுட் பி ப்ரூவ்டு பியாண்ட் டவுட் அப்படிங்கிறாங்க. அது வேற. அதுலயே பியாண்ட் டவுட்னு சொல்லி தான் அது அடிப்படையே இருக்குது. அது சந்தேகம் இருக்குன்னு நம்ம ஒவ்வொன்றையும் நம்ப ஆரம்பிச்சோன்னா ஒரு வழக்கு நடத்த முடியாது. அது போல ஒவ்வொரு எதிர்த்துலையும் ஒவ்வொரு ஓட்டை என்ன ஆரம்பிச்சோன்னா என்னைக்கு முடியும் யோசிச்சு பாருங்க. பிராக்டிகலி இம்பாசிபிள். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் டு தட் ஓகே. பட் நான் என்ன சொல்லல, ஏதாவது ஒரு தவறு கண்டுபிடிச்சதான் தவறை கரெக்ட் பண்ண முடியும். இல்லாத தவறை நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? நீங்க சொல்றது ஓகே, ஐ அக்ரி வித் யூ. தேர் இஸ் ஒன் பீகார்ல ஒரு பர்டிகுலர் பூத்துல இந்த மற்ற அதாவது ஆளுங்கட்சி இல்லாத பிஜேபி இல்லாததோ மற்ற கட்சி இல்லாத ஒரு பூத்தில் போய் அவங்க செக் பண்ணுறாங்க.
செக் பண்ண சொல்லுங்க. செக் பண்ணி இதுல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா தென் we can make inquiry. ரைட் எஸ் சார், நம்ம அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதாவது PIL ரைட் ஆமா சார், 2 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணை. இறுதிக்கட்டமாக என்ன வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் கொடுக்கறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரலையில எங்களோட இணைந்ததற்கு நன்றி சார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.